அனைவருக்கும் வணக்கம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளோட கடமையை செஞ்சா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே விஜய் அண்ணாவுக்கு கடமையை செஞ்சிருக்கோம், ஓட்டு போட்டிருக்கோம். அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம, அதாவது எவ்வளோ பேர் ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க, அது மாதிரி எதுவுமே நம்ம விஜய் அண்ணா ஓட்டுக்கு காசு கொடுக்காம விஜய் அண்ணா மேல வச்ச நம்பிக்கைக்கான ஒரே ஒரு அங்கீகாரமா தான் நம்ம எல்லாம் விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம். விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு மட்டும் போடல, விஜய் அண்ணாவுக்கு ஒரு நம்பிக்கையை வளர்த்து விட்ட அளவுக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். விஜய் அண்ணாவுக்கு நம்ம போட்ட ஓட்டு ஒரு ஓட்டு மட்டும் கிடையாது, அது ஒரு நம்ம வாழ்க்கைக்கான ஒரு முதலீடு அப்படிதான் சொல்லணும். அந்த வாழ்க்கைக்கான முதலீடை நம்ம விஜய் அண்ணா காப்பாற்றி கொடுப்பார். நம்ம விஜய் அண்ணாவுக்கு போட்ட ஓட்டு ஒரு விதை மாதிரி, அந்த விதையை மரமாக வளர்க்கிறது நம்ம விஜய் அண்ணாவோட கையில் தான் இருக்கு. நம்பிக்கையை விஜய் அண்ணா ஏமாற்ற மாட்டார், மக்கள் கனவை விஜய் அண்ணா கைவிட மாட்டார். அதனால கண்டிப்பா விஜய் அண்ணாவுக்கு போட்ட ஓட்டு வீண் போகாது. மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அந்த வாய்ப்பை விஜய் அண்ணா தக்க வைத்துக் கொள்வார். விஜய் அண்ணா அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் ரொம்ப நன்றி, என்னோட ஓட்டு போடாத மக்களுக்கும் என்னோட நன்றி. அவங்களுக்கு நல்லது செஞ்சு அவங்க மனசுலயே நான் இடம் பிடிப்பேன் அப்படின்னு விஜய் அண்ணா நேற்று வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மக்களுக்காக வந்த நம்ம தலைவர் இன்றும் நமக்காக மட்டும்தான் முழுக்க முழுக்க வேலை செய்வார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம விஜய் அண்ணாவின் மேல் வைத்த நம்பிக்கைக்கும் எதிர்காலத்துக்கும் ஓட்டு போட்டு நம்ம எதிர்காலத்தை உருவாக்கி அனைத்து மக்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன்.